ரைட் நினச்சி போகலாம். ஸ்லோலி. எஸ். பிடிக்கிற மாதிரி இப்போ ஃபிஷ்ஷு கேட்ச் பிடிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவோமா? மேக்னெட் வச்சு அதுவும் வேணுமா? பாப்பா கொண்டு தான் வேணும். சரி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சைக்கிள் பாப்பா குட்டி சைக்கிள் இது மாதிரி வாங்காமா? சரி வேண்டாம். பாலா எங்க வச்சு சொல்லிட்டு பாரு. பாப்பா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? குட்டிமா குட்டிமா. சரி சரி சரி. சரி வேண்டாம் வேண்டாம். சைக்கிள் பாப்பா குட்டி சைக்கிள் இது போட்டுமா? குட்டியம்மா நம்ம எடுத்து வரவா? இது உனக்குங்களா? அங்க பாரு. இது மாதிரி விக்கி மோஸ் வந்துச்சு வந்து இதே மாதிரி அங்க பாரு. சூப்பர், வெரி குட் கேர்ள். இன்னும் இனிமே டாய்ஸ் வச்சு விளையாடணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம கொஞ்ச நேரம் தான் நீ பார்க்க சொன்ன. என்ன டாய்ஸ் சொல்றேன் அந்த டாய்ஸ் கண்ணாடி தான் போடுது. குட்டி போதும், ஒன்று தானே கேட்டேன். அப்போ ஒன்று தானே கேட்டேன். பேபி ஒன்று தான் பேபி. Hi, my name is Selva Brinda. I stay in Tirchi, Kattur. I have two children. 2017, my first son is born. In 2023, my second girl baby is born. I have donated 300 liters of breast milk. In this breastfeeding week, I am glad that I have received India Book of Records and Asia Book of Records for donating maximum amount of breast milk by an individual in India level. When my second child was born, she was admitted in NICU for 3 to 4 days due to neonatal jaundice. That time I was asked to pump my breast milk and feed my child. Excess milk was given to other NICU babies with my permission by sisters. That time only I got to know that we can feed our breast milk to other NICU babies also. So I decided to donate breast milk. I started this process via Amidam breast milk donation. With their help and support, I started pumping and storing breast milk in freezers
every month and volunteers will collect breast milk packets and give it to government hospital. In government hospital, nurses will pasteurize the breast milk and give to NIC babies via tube, syringe, or um, cup feeding. So with my breast milk, I think thousands of babies have been saved. I am glad that my breast milk played a major role in saving many NICU babies. I request all young new mothers to donate breast milk, even though it is very little amount. Um, these breast milk only will help new NICU babies in their weight gain and to fight their disease, for health benefits and to develop immunity. Many preterm babies and due to health issues, many babies are admitted in NICU. Many babies won't get breast milk due to many medical reasons, they won't be able to suck mother's milk, and they will be very small babies, or the mother's supply will be very less. So it will be breast milk donation plays a vital role in this time. I am happy that I have donated 300 liters of breast milk in India as a first time in India. என் பேர் செல்வ பிருந்தா. நான் திருச்சி காட்டூரில் இருக்கேன். நான் 300 லிட்டர்ஸ் ஆஃப் breast milk டொனேட் பண்ணியிருக்கேன் இந்தியா லெவலில். இந்த breast feeding வீக்கில் இதை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு செகண்ட் பேபி பிறந்தப்போ பாப்பாவுக்கு நியூனட்டல் ஜாண்டிஸ் இருந்தனால NICUல வச்சுருந்தாங்க. அப்போ நர்சஸ் வந்து பம்ப் பண்ண breast milk வந்து மற்ற NICU பேபிஸ்க்கு கொடுக்கலான்னு பெர்மிஷன் கேட்டு கொடுத்தாங்க. அந்த டைம் தான் இது மாதிரி breast milk டொனேட் பண்ணலான்னு தெரிஞ்சுது. இதை ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறதுக்காக அமிர்தம் NGO காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமாக breast milk எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி வந்து பேக்கேட்ஸ் பண்ணணுன்னு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்ரி மந்த் எண்டு வந்து வாலண்டியர்ஸ் மில்க் பேக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவாங்க. அங்கே நர்சஸ் வந்து அந்த பாஸ்டரைஸ் பண்ண breast milk-ஐ வந்து கப், சிரிஞ்ச் அண்ட் டியூப் மூலியமாக அந்த NICU பேபிஸ்க்கு கொடுப்பாங்க. ஒரு NICU பேபிஸ்க்கு வந்து 30 ml ஆஃப் breast milk வந்து பர் டைமுக்கு ஒரு மீலாக இருக்கும். ஸோ எவ்ரி நியூ மாம் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் breast milk ஆகுது டொனேட் பண்ணால் ஒரு NICU பேபியோட லைஃப்பை வந்து காப்பாற்றும். அதனால் எல்லா மதர்ஸும் breast milk டொனேட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன்.